காங்கிரஸ் திமுக நிர்வாகிகளிடையே வார்த்தை மோதல் நிலவி வரும் நிலையில் கனிமொழியின் டெல்லி பயணம் கவனம் பெற்றுள்ளது. அவரது பயணம் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா அல்லது புதிய நிபந்தனைகளை உருவாக்குமா என்பதை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்த நிலையில் திமுக எம்எல்ஏ தளபதி என்பதில் காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதா என்று தளபதி கூறியது டெல்லியிலும் சூட்டை கிளப்பியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக தளபதி மீது நடவடிக்கை எடுங்கள் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ள நிலையில் மதுரை வடக்கில் இந்த முறை கை சின்னம்தான் என்று அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் சவால் விடுத்துள்ளார். இந்த நீருபூத்த நெருப்பை அணைப்பதற்கான முயற்சி அரங்கேற தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உடனான திமுக எம்பி கனிமொழியின் சந்திப்பு சமாதானத்திற்காக மட்டுமல்ல, தொகுதி பங்கீட்டை கச்சிதமாக முடிப்பதற்காகவும் தான் என்று கூறப்படுகிறது. திமுகவிடம் ஒரு மாதம் முன்னரே அறிக்கை கொடுத்த நிலையில் இன்னமும் பதில் இல்லை என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருந்த நிலையில் கனிமொழியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 38 தொகுதிகள் என்று காங்கிரஸ் தயாரித்து வைத்திருக்கும் பட்டியலை 25ற்குள் சுருக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருப்பதாக தெரிகிறது. 2021இல் 25 இடங்களை வாங்கிய காங்கிரஸ் இந்த முறை தாவேக்காவை காரணம் காட்டி பேர பலத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. தாவேக்கா 75 இடங்கள் தர தயாராக உள்ளதாக கூறி திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்கள், அதாவது 30 இடங்கள் மற்றும் 1 ராஜ்யசபா அல்லது 25 இடங்கள் மற்றும் 2 ராஜ்யசபா இடங்கள், இந்த 2 வாய்ப்புகளுக்குள் பேரம் முடியலாம் என்று கூறப்படுகிறது. கனிமொழியின் டெல்லி பயணம் கூட்டணிக்குள் இருக்கும் மனக்கசப்பை போக்கி தொகுதி பங்கீட்டில் உடன்பாட்டை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது.